This call is now being recorded. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏற்ற காலம் தான். ஏற்ற காலத்திலேயே வந்து நம்ம கடைசி டாபிக் மட்டும் நம்ம ரிமைனிங் இருக்கு, உலக மக்களுக்கு. ஓகேவா? அதுதான் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம். யாராவது வந்து தேவனுடைய சித்தம் என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா, நம்ம இதுதான் நம்ம காமிக்கிறோம். இதுல வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா, பழைய ஏற்பாட்டு விசுவாச வீரர்களுக்கு வந்து என்ன ஆசீர்வாதம் சொல்லி பார்த்தோம். அவங்களுக்கு எப்படி வந்து இயேசு கிறிஸ்து மூலமா ரட்சிக்கப்படுறாங்க, அதே போல சபை மக்கள் எவ்வாறு ரட்சிக்கப்படுறாங்க சொல்லி நம்ம பார்த்தோம். அதே போல அவங்களுக்கு என்ன ஆசீர்வாதம், ஓகே, பரலோக அழைப்பு சொல்லி பார்த்தோம். அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டு விசுவாசர்களுக்கு பூலோக அழைப்பு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? இப்போ உலக மக்களுக்கு என்னது சொல்லிதான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா, இங்க நம்ம பார்க்கும்போது இந்த வசனத்திலேயே this is good and pleasing God our Savior who wants all people to be saved and come to the knowledge of the truth சொல்லி பார்க்குறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து தேவன் என்ன பண்றாரா, காப்பாத்துறாராம். ஓகே, சேவ் சொல்லி பார்க்குறோம். இதே நம்ம தமிழ்ல படிக்கும்போது எல்லாரும் ரசிக்கப்படவும் சொல்லி பார்க்குறோம். அப்போ வந்து எல்லாருக்குமே ரட்சிப்பு கொடுக்குறாரு. ஸோ அந்த ஆங்கிள் தான் நம்ம பார்க்கும்போது சபைக்கும் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து எப்போ வந்து மரித்து உயிர்த்தெழுந்தாரோ அப்பயே வந்து சபைக்கும் வந்து ரட்சிப்பு வந்துருச்சு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? எல்லாருக்குமே ரட்சிப்பு வந்துருச்சு. அந்த வசனம் வேணா பார்க்கலாம். when I am lifted up I will draw all men to myself சொல்லி சொல்லுவார் இயேசு கிறிஸ்து. எங்கன்னா யோவான் 12ஆம் அதிகாரம், ஜான் 12:32. இங்க என்ன படிக்கிறேன்னா, இதுல இருந்து 31 இருந்தே படிக்கிறேன். Now is the time for the judgment on this world. Now the prince of this world will be driven out. Prince of this world சொல்லும்போது சாத்தான். ஓகேவா? And I, when I am lifted up from the earth, will draw all people to myself சொல்லி பார்க்கிறோம். அப்ப lifted upனா என்ன அர்த்தம் சொல்லி பார்த்தீங்கன்னா, he said this to show the kind of death he was going to die சொல்லி பார்க்கிறோம். அப்போ கைண்ட் ஆஃப் டெத்னா என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, சிலுவை மரணம். சிலுவை மரணம் சொல்றது வந்து ஒரு இதுல போல்ல நான் ஒரு மரத்துல வந்து கட்டி வச்சு அடிப்பாங்க சொல்லி கொடுக்கும். when I am lifted up. ஓகேவா? இப்போ பதைக்கிறது சொல்றது மண்ணோட மண்ணா பதைக்கிறது. ஓகே, லிஃப்டட் அப் சொல்றது சிலுவையில வந்து நிறுத்தி வைக்கிறது. ஓகேவா? when I am lifted up from earth will draw all people to myself சொல்லி பார்க்கணும். ஓகேவா? இதனாலதான் கிரைஸ்ட் வந்து உன்னட்டியே ரெஃபர் பண்ணுவாரு. என்னதுன்னா, அந்த போல் எல்லாம் வந்து ஒரு ஒரு தூண்ல வந்து அவர் மரிப்பார் சொல்றதுக்கு வந்து ஒரு அடையாளம் கூட சொல்றாரு. ஹவு த இந்த இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். ஹவு த bronze snake was lifted up. ஸோ இங்கே நம்ம தூண் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் 21 என்னாகும் 21 8 to 9 8 9 அதில் பார்க்கும்போது இங்க என்ன ஆச்சுன்னா, இஸ்ரேல் மக்கள் வந்து முறுமுறுப்பாங்க. அப்போ காட் என்ன பண்ணுவாருன்னா, அங்க கொல்லிவாய் சர்பத்தை வந்து அனுப்புவார் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? ஸோ அவங்க சாப்பாடு சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை சொல்லிட்டு போயிது. அப்போ கொல்லிவாய் சர்பத்தை வந்து தேவன் வந்து அனுப்புவார் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? என்ன சொல்றாங்க பாருங்க, 5ஆம் வசனத்துல they spoke against God against Moses and said, why have you brought us up out of Egypt to die in the wilderness? Okay, there is no bread, there is no water, and we detest this miserable food. எதை மிசரபிள் ஃபுட் சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, மன்னாவை. ஓகே, வானத்துல இருந்து அந்த தூதர்கள் சாப்பிடும் மன்னாவை வந்து டிட்டஸ்ட் ஃபுட் சொல்லி சொல்றாங்க. எங்களுக்கு பிடிக்கல இந்த சாப்பாடு, அருவருப்பான வேஸ்டான ஃபுட் இது சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? ஆனா அது என்னதுன்னா, அவங்களுக்கு வந்து ஜீவன தர ஃபுட்டா இருக்கு சொல்லி கொடுக்கும். அது கேட்டவொன்னா என்ன சொல்றாருன்னா, தேவன் என்ன பண்றாரு பாருங்க, then the Lord sent venomous snakes among them.
they bit the people and many Israelites died. செத்து போயிட்டாங்க. ஓகேவா? The people came to Moses and said, we sinned. நாங்க தப்பு செஞ்சுட்டோம், எங்களை மன்னிச்சிடுங்க சொல்லி சொல்ல வராங்க. We sinned when he spoke against the Lord against you. அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு pray that the Lord will take the snake away from us. So Moses prayed for the people. Okay. The Lord said to Moses, make a snake and put it up on a pole. On a pole என்னது? ஒரு தூண் இருக்கு, தூணுக்கு மேல ஒரு snake மாதிரி செய்ய. Anyone who is bitten can look at it and live. யாரெல்லாம் கடிப்பட்டாங்களோ, பாம்பால கடிப்பட்டிருக்காங்களோ, அவங்க யாரெல்லாம் அந்த போல் இருக்குல்ல, அந்த போலை பார்த்தாலே நோக்கி கண்ண நோக்கி பார்த்தாலே அவங்க வந்து சுகமாயிடுவாங்க, அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது, பார்த்தவொன்னே சுகமாயிடுவோம் சொல்லி. ஸோ மோசஸ் made a bronze snake and put it up on a pole. Then when anyone was bitten by the snake and looked at the bronze snake, they lived. அப்படின்னா அவங்க சாவல, டக்குனு அவங்களுக்கு வந்து உயிர் வந்துச்சு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? சாகாத படிக்கு, பயங்கர வேணமா ஸ்னேக்கா இருந்தாலும் அவங்க சாகாத படிக்கு. இதை பார்த்தீங்கன்னா ஒரு மிராக்கிள், ஒரு அதிசயம் இங்க நடந்தது. ஓகே, என்னது பார்த்தவொன்னே எப்படிப்பா மிராக்கிள் சாகாம இருக்காங்க, நோக்கி பாக்குறாங்க சாகல. இதை வந்து இங்கதான் கிரைஸ்ட் வந்து ரெஃபர் பண்ணுவார் பாருங்க. எங்கன்னா புதிய ஏற்பாடுல ஏன்னா பிரான்ஸ் ஸ்னேக், அதனால மெடிக்கல் ஃபீல்ட்ல அந்த மாதிரி யூஸ் பண்றாங்க, பார்த்துருக்கீங்க நீங்க? கரெக்ட், ஆமா. பிரான்ஸ் ஸ்னேக் சிம்பிள் இதான், இதோ ஸோ இதுதான் அதோட சிம்பிள். இது மட்டும் இல்லாத படிக்கு இதோ இங்க பாருங்க, ஹெல்த் பிப்ளிக்கல் ஒரிஜின். ஓகே, இதுக்கு வந்து பிரான்ஸ் ஸ்னேக் ஜீசஸ் போடுறார். அவர் எங்க கோட் பண்றாரு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜான் 3 நினைக்கிறேன். எங்க இருக்கு நம்பர்ஸ்? ஜான் 3:14 இருக்கு. இது பாருங்க, just as Moses lifted up the snake in the wilderness, so the Son of Man must be lifted up. Okay, lifted up, that everyone who believes may have the eternal life in him. Okay, யாரெல்லாம் பிலீவ் பண்றாங்களோ அவங்க நித்திய ஜீவன் பெறுவாங்க சொல்லுவாங்க. அப்ப நோக்கி பாக்குறவங்க சொல்றமே, அதே போல இங்க விசுவாசிச்சாலே போதும். அங்க எப்படி எந்த வித வேற இதுவே கிடையாது. கண்ணால பாக்குறாங்க, பார்த்தவொன்னே என்ன ஆயிடுது, அந்த போல பார்த்தவொன்னே சுகமாயிடுது சொல்லி பாக்குறோம். அதே போல இங்க வந்து பிலீவ் பண்ணாலே போதும், நீங்க ரட்சிக்கப்படுறீங்க, இட்டர்னல் லைஃப் கிடைச்சிடும் சொல்லி சொல்றாரு. ஓகேவா? நித்திய ஜீவனே வந்து கிடைச்சிரும். ஏன்னா அதுதான் வந்து தேவன் வந்து என்னைய வச்சு செஞ்சிருக்காரு சொல்லி எதோட கம்பேர் பண்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா, ஸ்னேக்கோட கம்பேர் பண்றான்னு சொல்லி பாக்குறோம். அதனாலதான் இது கிருபை, கிரேஸ், பை கிரேஸ் சொல்லி பாக்குறோம். ஸோ அவங்க லிஃப்டட் அப் சொல்லி போகும்போது எப்படி வந்து அந்த பாம்பு வந்து போல் லிஃப்டட் அப் ஆயிருந்தோ அதை அப்ப பார்க்க முடியுமோ எல்லாரும் இல்லையும், அதே போல கிரைஸ்ட் என்ன சொல்றாருன்னா இங்கே யோவான் 12ஆம் அதிகாரத்திலையும் வென் ஐ எம் லிஃப்டட் அப் சொல்லும்போது அந்த கொல்லிவாய் சர்ப்பமோ இல்லைன்னா வந்து அந்த சிலுவையில வந்து அவர் அடிக்கப்படுற அந்த இதை சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? ஃப்ரம் தி எர்த் வில் ட்ரா ஆல் மென் டு மை செல்ஃப் சொல்லி சொல்றாரு. அப்ப என்னதுன்னா மரணத்துல இருந்து எல்லாருமே என்ன பண்ணுவேன், விடுதலை பண்ணுவேன். அப்ப அவர்கிட்ட என்ன போயிடுச்சு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த வசனத்தோட இது நிறைவேறுது சொல்லி பார்க்குறோம். இதெல்லாம் ஆனா இங்கேயும் டவுட் வருது மேத்யூ, என்னன்னா அவர் சிலுவை மரணத்தை வந்து நம்ம விசுவாசிச்சா மட்டும்தான் வந்து நம்மளுக்கு ரட்சிப்பு, கரெக்டா? அப்படிதான் சொல்றோம். ஆனா உலக மக்களுக்கு எப்படி வந்து இந்த ரட்சிப்பு வந்து தானா, இப்போ நிறைய பேர் இருக்காங்க இயேசு கிறிஸ்து கடவுளே இல்லை, அவரு இல்லைன்னு சொல்றாங்க. அப்படி எப்படி அவங்களுக்கு இந்த ரட்சிப்பு வந்து கிடைக்கும் ஆட்டோமேட்டிக்கா டிஃபால்ட்டா? இங்க நம்ம பாக்குறது என்னதுன்னா நித்திய ஜீவன். ஆக்சுவலா இங்க நம்ம பாக்குறது வந்து who believes may have the eternal life. Everyone who believes may have the eternal life in him சொல்லி பாக்குறோம். ஸோ அப்போ அதான் நான் இங்க சொல்ல வர்றதுனா, இங்க நம்ம பாக்குறது என்னதுன்னா எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துல என்ன பண்றாரு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இங்க நம்ம யோவான் 12 பாக்குற மாதிரி when I am lifted up from earth will draw all people to myself. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு, எல்லா மக்களையும் அவர்கிட்ட எடுத்துக்கிறாரு. ஓகேவா? எல்லா பீப்புளும் எடுத்துக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், எடுத்துக்கிறாருன்னா என்ன அர்த்தம்னு சொல்லி பாத்தீங்கன்னா,
இங்க நாம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் படிக்கிறோம். சின்ஸ் children have flesh and blood to be he too shared in the humanity. ஓகேவா, அவரும் மனுஷனா வந்தாரு. so that by his death மரிக்கிறாரு சிலுவையில, he might break the power of him who holds the power of the death. ஓகேவா, யாரு? சாத்தான். தட் இஸ் த டெவில். ஓகேவா, அதுதான் நம்ம இங்க படிக்கிறது. என்னதுன்னா, முன்னாடி யாரு வச்சிருந்தா இந்த கண்ட்ரோல் எல்லாத்தையும் பத்தி பாத்தீங்கன்னா, now is the time for the judgment of this world. now the prince of the world will be driven out. அவனை வந்து துரத்திடுவோம். ஓகேவா, சாத்தான. when I am lifted up, நான் என்ன பண்ணுவேன், அவங்க கிட்ட இருக்க எல்லா மக்களையும் நான் என்ன பண்ணுவேன், எல்லா மக்களையுமே ஆதாம் மூலமா வந்த அந்த மரணத்துல போன எல்லா மக்களையும் நான் என்ன பண்ணுவேன், என் பக்கமே எழுத்துக்கொள்ளுன்னு சொல்லிட்டு I will draw all people to myself. ஓகேவா, அதை பார்க்கும்போது மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசானவனை என்ன பண்றாருன்னா, to break the power of him who holds the power of the death, who holds the power of the death. ஓகேவா, that is the devil, and free those who all their lives were held slavery by this fear of death. ஓகே, ஸோ ஃப்ரீனா என்னது, அவங்கள வந்து விடுதலை பண்றது படிக்கு. அப்போ மனுக்குள்ள எல்லாமே என்னது, மரணம் சொல்ற அந்த ஒரு ஜெயில இருந்தாங்களாம். ஓகே, ஜெயில் சொல்லும் போது ஒரு பிரிசன். ஓகே, இருந்தாங்களாம். அவங்க என்ன பண்ணாராம், ஃப்ரீதம், ஃப்ரீ தோஸ், அவங்கள வந்து திறந்து விட்டு, கதவை திறந்து விட்டு வாங்க வெளில வாங்க சொல்லி சொல்றது. ஓகேவா, ஃப்ரீ தோஸ் who all their lives were held slavery. அது கீழே அடிமையா இருந்தவங்க எல்லாம் அந்த பிரிசன்ல ஜெயில இருந்தவங்கள விடுதலை பண்ணும்படிக்கு by their fear of death. ஓகே, அப்போ கிரைஸ்ட் வந்ததே என்னதுன்னா, மரணத்துல இருந்தவங்கள விடுதலை பண்றதுக்கு. மரணத்தின் அதிகாரியான யாரு, பிசாசு. அவன் என்ன பண்ணான், எல்லாரையும் வந்து சாத்தான் அவனை வந்து எல்லாரையும் மரணத்துல வச்சிருந்தான், கீழ்படிச்சு வச்சிருந்தான். அவங்க எல்லாருமே விடுதலை பண்றாராம். அது எப்படி விடுதலை பண்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா, இவரே என்ன பண்ணாரு, ஈடுபலி கொடுத்து, ஆதாம் கிணிய வந்து ஈடுபலி கொடுத்து, ஆதாம் செய்த தப்பிதங்கள் நிமித்தம் மரணம் வந்துச்சு. இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, அவனை வந்து அந்த மரணத்துல இருந்து விடுதலை பண்றாரு சொல்லி போறோம். அவனை விடுதலை பண்ணும்போது எல்லாருமே என்ன ஆகுறாங்க, ஆதாம் பிறந்த எல்லாருமே விடுதலை ஆகுறாங்க சொல்லி போறோம். இதுதான் வந்து நம்ம வெளிப்படுத்தல கூட படிக்கிறோம். ரெவலேஷன் 1ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா, ஐ ஹோல்ட் தி கீ ஆஃப் டெத் அண்ட் ஹேடிஸ். ஓகே, சோ இங்க பாத்தீங்கன்னா I am the living one. I was dead and now look, I am alive forever and ever. Okay, நான் எப்பயுமே நான் உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கேன். Okay, I am the living one. I was dead, now look, I am alive forever and ever, and I hold the key of death and Hades. Okay, so பாத்தீங்கன்னா death and Hades சொல்லும்போது grave சொல்லி பார்க்கிறோம். I hold the key of death and Hades. இதுதான் வந்து என்ன பண்றாருன்னா, கிரைஸ்ட் வந்து வச்சிருக்காரு. அப்போ மரணத்துல இருந்து அதிகாரம் அவன் வச்சிருந்தான். அந்த கீயை அவனை வந்து அடிச்சு துரத்திட்டு, இவர் என்ன பண்றாரு, அந்த கீயை எடுத்துட்டு போய் அந்த ஜெயில இருந்த மக்கள் எல்லாத்தையும் கீ போட்டு திறந்து விடுதலை பண்ணிட்டாரு. ஓகேவா, சோ அதுக்காக தான் கிரைஸ்ட் வந்தாரு. அப்போ பண்ணிட்ட பிறகு என்ன ஆகணும், ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் வெளில ஓடி வரணும்ல, மரணத்துல இருந்து நாங்க விடுதலை ஆயிட்டோம் சொல்லிட்டு. சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரட்சிப்பு என்னதுன்னா, who wants all people to be saved. எப்ப செஞ்சார் சொல்லி பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில் அறையப்படுறது என்ன பண்ணாரு, when I am lifted up, சிலுவையில் அறையப்பட்டு ஜீவபலியை ஒப்பு கொடுத்த உடனே என்ன ஆயிடுச்சு, எல்லாருமே விடுதலை ஆயிட்டாங்க. ஈடுபலி கொடுத்தாச்சு, அந்த ஈக்குவல் பிரைஸ் கொடுத்தாச்சு. எக்ஸாம்பிள், ஒருத்தர் போலீஸ் கிட்ட மாட்டிட்டானா, அவருக்கு வந்து ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸரா இருந்தாருன்னா, காட் தான் ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர், அவர் தான் போலீஸ் வச்சுக்கோங்க. இங்க வந்து என்ன வராங்க, அவன் காசு கொடுக்குற வரைக்கும் என்ன பண்ண முடியாது, வெளில போக முடியாது. அப்ப ஈக்குவல் 500 ரூபாய் கொடுத்த உடனே என்ன பண்றாங்கன்னா விடுதலை ஆயிடுறாங்க. வேற ஒருத்தர் காசு இல்லாதனால இன்னொருத்தர் வந்து கொடுக்குறாரு காசை. சோ அப்படிதான் கிரைஸ்ட் வந்து என்ன பண்றாரு, ஆதம் கிணிய வந்து கொடுக்குறாரு சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஆதம் விடுதலை ஆகும்போது ஆதமோட பிள்ளைகளாக்கி எல்லாருமே என்ன பண்றாங்க, விடுதலை ஆகுறாங்க. ஓகேவா, அப்போ கிரைஸ்டோட மரணத்தப்ப என்னாச்சு, when Christ was died, அதான் இங்க போட்டிருப்பாங்க, when I am lifted up from the earth will draw my all people to myself. எல்லாருமே, ஒருத்தர் கூட கிடையாது விடாம எல்லா பீப்புளுமே நான் கொண்டு வந்துட சொல்றேன். அதுதான் வந்து நம்ம படிக்கிறது என்னதுன்னா, ஆதாமுக்குள் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கிறேன். இதுதான் வந்து இயேசு கிறிஸ்து வந்தது. இதுதான் ரொம்ப சிக்னிபிகண்டான ஒரு விஷயம். இது நம்ம வந்து முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஓகே,
For since death came through a man, okay, resurrection of the dead comes also through a man. Resurrection பாருங்க. For as in Adam all die, எல்லாரும் மரிக்கிறாங்க. So in Christ all will be made alive. all தான். இது வந்து ஒரு என்னாச்சு, ஒரு லா மாதிரி ஆயிடுச்சு. எப்படி வந்து ஃபார் எனி ஃபோர்ஸ் நீங்க போட்டீங்கன்னா there is equal and opposite force வந்து இருக்கும். அது மாதிரி பாத்தீங்கன்னா இங்க ஆடம் இறந்து போயிட்டாரு. இப்ப இயேசு கிறிஸ்து மீட்கும் பலி கொடுத்ததுனால எல்லாருமே உயிரோட வரணும். அதுதான் கட்டளை, அது நியமம், அதுதான் முடிஞ்சிச்சு. அது வந்துதான் ஆகணும். எப்படி மரணம் வந்து நான் கேட்கவே இல்லை எனக்கு மரணம் வரணும்னு சொல்லிட்டு, எனக்கு மரணம் வேணாம் சொல்றேன். ஆனா மரணம் என்னை கேட்காம உள்ள வருது. அதே போல இயேசு கிறிஸ்து மூலமா எனக்கு என்ன வரணும், கொடுத்துட்ட பிறகு இயேசு கிறிஸ்துவால வந்து ஜீவன் வரணும். கரெக்டா? ஏன்னா மரணத்திலிருந்து என்ன விடுதலை பட்டார்ல. கரெக்ட். ஓகே, மரணத்தை நான் விரும்பவே இல்லை. நான் பிறக்கும் போதே எனக்கு மரணம் வந்துச்சு. நான் கேட்டா எனக்கு வந்துச்சு, நான் அதை டிசர்வ் பண்ணேனா? அது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அவ பாத்தீங்கன்னா ஆதம் மூலமா எனக்கு வந்து மரணம் வந்துச்சு உள்ள. ஓகே, ஃபார் சின்ஸ் டெத் கேம் த்ரூ அ மேன், ஆதம் மூலமா உள்ள வந்துச்சு, எனக்கு வந்துருச்சு. ஓகேவா? அதனால ஆதம் மூலமா நான் எல்லாரும் செத்துட்டு இருக்கோம். ஓகேவா? ஆனா அதே போல ரிசரக்ஷன் ஆஃப் தி டெட் கம்ஸ் ஆல்சோ த்ரூ அ மேன். அது ஒரு சட்டத்திட்டம், கண்டிப்பா அது வந்து நிறைவேறணும். ஓகே, அப்ப எல்லா மக்களுக்கும் என்ன ஆகுது, மரணத்திலிருந்து விடுதலை இருக்கு. இதுவும் வந்து ஒரு சட்டத்திட்டம் சொல்லி பார்க்கணும். எப்படி மரணத்தை நான் கேட்காமே வந்துச்சோ, அதே போல நான் கேட்காமையே நான் யோசிக்காமையே என்ன பண்ணுது, ஜீவனை எனக்கு கிடைக்குது. அதனாலதான் நம்ம என்ன பாக்குறோம்னா, இயேசு கிறிஸ்து சில பேரை வந்து விசுவாசிக்கிறியாயே சொல்லி கேட்டு அவங்களுக்கு வந்து அவங்கள வந்து சுகப்படுத்துறாரு. சில பேர்லாம் வந்து விசுவாசம் இல்லாமே என்ன பண்றாரு, சுகப்படுத்துறாரு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? அது கேட்டு வர்றது கிடையாது, கேட்காம வர்றது கிடையாது. ஓகே, சோ இட் இஸ் a law. இப்படிதான் வந்து என்னதுன்னா, அவர் கொடுத்துட்டாருன்னா கண்டிப்பா அது கிடைச்சிடணும். இப்ப நீங்க ஒர்க் பண்ணிட்டீங்க ஒரு மாசத்துக்கு, நான் உங்களுக்கு சம்பளம் வந்தாகணும். அது வரலன்னா சட்டத்திட்டப்படி அது தப்பு. இவரு அது பே பண்ணிட்டாரு சொல்லி பார்க்கிறோம். சோ அந்த கிரைட்டீரியா படி தான் நம்ம இங்க என்ன பாக்குறோம்னா, who wants all people to be saved, எல்லாரும் காப்பாற்றப்பட்டோம். சபை மக்களா இருக்கட்டும், பிரஜாதி மக்களா இருக்கட்டும், உலக மக்களா இருக்கட்டும், எல்லாருமே காப்பாற்றப்பட்டாச்சு. ஓகே, காப்பாற்றப்பட்ட பிறகு சத்தியம் வந்து நம்மளுக்கு போதிக்கப்படுது. ஓகே, and to come to the knowledge of the truth. ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணப்படுறாங்களா, அதுக்கப்புறம் நாலேஜ் வருதான். ஓகேவா? இதுதான் வந்து நான் பார்க்க போறோம். இதுதான் வந்து அப்போஸ்தலன் பவுல் வந்து சொல்றாரு. எங்க சொல்றாருன்னா, ஆக்ஸ்ல உலக மக்கள் பத்தி பார்க்கும்போது ஆக்ஸ் 24 நினைக்கிறேன். ஓகே, அதுல பாத்தீங்கன்னா 24ல 15ல நான் படிக்கும்போது, and I have the same hope in God as these men themselves have, that there will be a resurrection of both righteous and the wicked. Okay, there will be a resurrection of both righteous and the wicked. என்னதுன்னா ரிசரக்ஷன் இருக்கு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்கு. I have a same hope. Okay, as these men சொல்லும்போது அங்க யார் இருக்கா சொல்லி பாத்தீங்கன்னா பரிசீஸ் இருக்காங்க சில பேர். சதிசீஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிசரக்ஷன் ஆக மாட்டாங்க. பரிசீஸ் இருக்கிறதுனால தான் அங்க வந்து சொல்றாரு, இந்த மனுஷங்க மாதிரி எனக்கும் வந்து நம்பிக்கை இருக்கு, நானும் ஏன்னா ஒரு பரிசி சொல்லி அவர் சொல்றாரு. ரிசரக்ஷன் ஆஃப் த ரைச்சஸ் அண்ட் த விக்கெட். ரைச்சஸ் சரி, ஓகே, ரைச்சஸ்னா யாரு, விக்கெட்னா யாரு சொல்லி நம்ம பார்க்க வேண்டியது. கரெக்டா? இதே வசனத்தை வந்து இயேசு கிறிஸ்து கூட சொல்றாரு. எங்க சொல்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா, ஜான் 5:28-29 என்ன சொல்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா, do not be amazed at this, for a time is coming when all who are in the grave will hear his voice and come out. Those who have done what is good will rise to live, and those who have done what is evil will rise to be condemned சொல்லி வருது. ஓகேவா? அங்க பாத்தீங்கன்னா நம்ம இந்த கம்பேரிசன் பாத்தீங்கன்னா righteous and the wicked, resurrection of righteous and the wicked. அதே போல பாத்தீங்கன்னா இங்க good சொல்றது righteous will rise to live, and those who have done what is evil
ஈவில் சொல்றது wicked will rise to condemn. கரெக்டா? இது எப்ப நடக்கும் சொல்லி பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவோட வருகையில நடக்குமா? ஓகேவா? Do not be amazed at this. For a time will come when all who are in the grave will hear his voice and come out. Hear his voice. இதான் நம்மளுக்கு கிடைக்கிற க்ளூ. Hear his voice and come out. ஓகே, கிரேவ்ல கல்லறையில இருக்கவங்க எல்லாருமே, இப்ப செத்து போன நிலைமையில இருக்காங்க, அவங்க எல்லாருமே வந்து கேட்பாங்களாம். அது எங்க இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா 1 தெசலோனியன்ஸ் 4ஆம் அதிகாரம் 'for Christ your second coming' சொல்றாங்க. For the Lord himself will come down from heaven with a loud command, with the voice of an archangel, with the trumpet call of God, and the dead in the Christ will rise first. After that, we who are still alive and are left will be caught up together with them in the cloud to meet the Lord in the air, and so we will be with the Lord forever. சொல்லி பார்க்கிறோம். சோ அப்ப பாத்தீங்கன்னா loud voice வருதா, with a loud command. Okay, the Lord himself will come down from heaven with a loud command, with the voice of an archangel. இதுதான் வந்து இங்க என்ன சொல்றாரு, பிரேத குழியில் இருக்கும் அனைவரும் என்ன பண்ணுவாங்களாம், என் சத்தத்தை கேட்கும் காலம் வரும் சொல்லி பார்க்கிறோம். அப்போ மரித்தவர்கள் என்ன பண்றாங்களா, எந்திக்கிறாங்களா, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் சொல்லும் போது அவங்க யார் குறிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா those who have done good. ஓகேவா? சோ அப்போ இங்க டன் குட் சொல்லும் போது யாரை குறிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜட்ஜ்மெண்ட்னா என்னது, நியாய தீர்ப்பு. இங்க இதுதான் நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்கா நம்ம நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பாயிண்ட். என்னன்னா இங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட் நடக்குது. இப்போ ரெண்டு பிரிவா பிரிச்சிடுறாங்க. நல்லது செஞ்சவங்க, கெட்ட செஞ்சவங்க. நல்லது செஞ்சவங்களுக்கு ஜீவன் கொடுத்துடுறாங்க, கெட்ட செஞ்சவங்களுக்கு கண்டமினேஷன், ஆக்கினை, தண்டனை கொடுக்குறாங்க. கரெக்டா? ஆனா யூஸ் பண்ணப்பட்ட வார்த்தை நம்ம பார்க்கணும், கிரேக்க வார்த்தை வேணா படிக்கலாம். John 5:29. இதை நம்ம போய் பார்த்தோம்னா என்ன இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் சொல்லி போட்டுருக்கு. ரிசரக்ஷன் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். ஓகே, who have done evil to the resurrection of judgment. என்னப்பா இப்பதான் மேல நம்ம பார்த்தோம், உயிர்த்தெழுதல் அப்போ வந்து நல்ல செஞ்சவங்கள ஜீவன் கொடுக்குறீங்க, கெட்ட செஞ்சவங்கள அழிக்க தானே செய்யணும், ஏன் திருப்பி வந்து ஜட்ஜ்மெண்ட் வருது, ரிசரக்ஷன் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் சொல்லிட்டு. அது நான் சரி உள்ள போய் என்னன்னு பார்க்கலாம் அந்த வார்த்தை என்ன சொல்லிட்டு பார்த்தோம்னா கிரைசிஸ் சொல்லியிருக்கு. கிரைசிஸ்னா என்னது, திருப்பி டிசிஷனா ஜட்ஜ்மெண்டா, அங்க அழிவு கிடையாது. எக்ஸாம்பிள் இங்க புரியுதுல கான்டெக்ட் என்னதுன்னா, நீங்க என்ன சொல்றீங்கன்னா இங்கேயே நீங்க ஜட்ஜ் பண்ணிடுறீங்க ஆரம்பத்திலே 29லயே. என்னதுன்னா நல்ல செஞ்சவங்களுக்கு ஜீவனை கொடுத்துடுறீங்க, கெட்ட செஞ்சவங்களுக்கு அழிவு தானே கொடுக்கணும். ஆமா, அப்ப இங்கேயே ஜட்ஜ்மெண்ட் பாஸ் ஆயிடுச்சுல்ல. ஆனா உண்மையா கிரீக்ல போய் பார்த்தோம்னா என்ன போட்டிருக்குன்னா கிரைசிஸ்க்கு அர்த்தம் என்னதுன்னா டிசிஷன், ஜட்ஜ்மெண்ட். ஓகேவா? பிஃபோர் த கோர்ட். இங்க பாருங்க வேற வசனம்லாம் இருக்குது இந்த கான்டெக்ட்ல. அந்த கிரைசிஸ் சொல்ற வார்த்தை எங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட், பிஃபோர் த கோர்ட், சோ ஜட்ஜ்மெண்ட். அப்ப ஜட்ஜ்மெண்ட் சொல்லும் போது இப்பதான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கு. அப்ப இங்க சொல்லப்படுற வார்த்தை என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, நன்மை செய்தவங்களுக்கு வந்து ஏற்கனவே என்ன பண்ணிடுறாங்க, காடு ஜீவனை கொடுத்துறாராம், நித்திய ஜீவன் கொடுத்துறாராம். அப்ப யாருன்னா இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறாங்க, விசுவாசிக்காத மக்கள். சோ ரெண்டு பேரை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. நன்மை செய்தவர்கள் யார் சொல்லி பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறவங்க. அதான நம்ம பாக்குறோம். எங்க படிக்கிறோம்னா வந்து யோவான் 3ஆம் அதிகாரத்துல whoever believes may have eternal life, whoever believes சொல்லி பாக்குறோம். அப்போ யோவான் 5ல பாத்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து நன்மை செய்யறாங்க சொல்லி பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்றாங்க, பிலீவ் பண்றாங்க. பிலீவ் பண்ணவங்களுக்கு will rise to live. ஓகே, இயேசு கிறிஸ்து இல்லாமல் ரட்சிப்பில்லை, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன். மேத்யூ இப்படி எடுத்துக்கலாமா? யார இப்போ சபை மக்கள் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து வந்து பிலீவ் பண்றாங்களோ, அதுக்கப்புறம் வந்து அவரை ஏத்துக்கிறாங்களோ, அவங்கெல்லாம் வந்து ரெண்டு விஷயம் நடக்கும். ஒண்ணு வந்து நித்திய ஜீவன்ன்றது ஒண்ணு இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பரம அழைப்பு இருக்கும். நான் பிலீவர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து நித்திய ஜீவன் வந்து எப்போ வரும்னா ஜட்ஜ்மெண்ட் டே, லைக் அவங்க வந்து உயிர்த்தெழுதல் இருக்கும். ஆனா நித்திய ஜீவன் எப்படி பேஸ் பண்ணா சத்தியம் போதிச்சு
அந்த டெஸ்ட்ல பாஸ் ஆனது நித்திய ஜீவன் அவங்களுக்கு கிடைக்கும். அதான் நம்ம கரெக்டா தான் சொல்ல வரேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நித்திய ஜீவன் வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்தாச்சு. அந்த பாயிண்ட் நான் வரேன். யாருக்கு? வேர்ல்ட் பீப்புளுக்கும் எல்லாருக்குமே கொடுத்தாச்சு. எப்ப வந்து கிரைஸ்ட் வந்து அவரு மரிச்ச இதுல இருந்து எஞ்சாரோ, இங்க நம்ம படிக்கிறோம்ல, when I am lifted up I will draw all people myself. என்ன நடக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம 1 கொரிந்தியர் படி ஆதாமுக்கு ஆரம்பத்துல நித்திய ஜீவன் இருந்ததா இல்லையா? தேவன் கொடுத்திருந்தாரு. அப்போ இயேசு கிறிஸ்து வந்து விடுதலை பண்ண பிறகு அப்போ ஆதாமோட பிள்ளைகளுக்கு என்ன வந்துடணும்? பழைய நிலைமை வந்துடணும். கரெக்ட். அப்ப நித்திய ஜீவன் வந்துடணும். அப்ப எல்லாருக்குமே தான் நித்திய ஜீவன். அதனாலதான் பைபிள்ல பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் கூட இருக்கும். இல்ல, என்னோட கொஸ்டின் என்ன, ஏன் தேவன் வந்து நித்திய ஜீவன் வந்து எல்லாருக்கும் டிஃபால்ட்டா கொடுக்குறாரு, அப்பயும் திரும்பி உள்தேர்தல் பண்ணி அவங்கள வந்து திரும்பி டெஸ்ட் வச்சு திரும்பி மரணத்துக்கு தள்ளணும் அவங்கள நித்திய ஜீவன் வாக்குறுதி பண்ணிட்டு? நல்ல ஒரு கொஸ்டின். அதுதான் இங்க நான் காமிக்கிறேன். என்ன காமிக்கிறேன் சொல்லி இங்க பாருங்க. வேணா என்னதுன்னா பிளாட் பிளாட் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் என்ன போட்டிருக்குன்னா, the one who is victorious like them be dressed with white in white. I will never blot out the name of the people from the book of life. book of life சொல்லி பார்க்கிறோம். யாரோட பேர்லாம் பிளாட்னா என்னது? பிளாட் அவுட், நீக்க போறதா? எக்ஸாம்பிள் தமிழ்ல பாத்தீங்கன்னா பேரை கிறுக்கி போடுறது. ஓகேவா? அப்போ பை டிஃபால்ட்டா காட் என்ன பண்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா புக் ஆஃப் லைஃப், அதுல வந்து எல்லாரோட பேரும் இருக்கு. இந்த உலகத்துல பிறந்த எல்லா மக்களையுமே இயேசு கிறிஸ்து மீட்டுட்டாரு 2000 வருஷம் முன்னாடி. எல்லாரோட பேரும் எழுதியாச்சு. ஓகேவா? அதனாலதான் இந்த வசனமே அதான் சொல்லுது. பாருங்க, எல்லா மக்களும் ரட்சிக்கப்படவும் காப்பாத்திட்டாரு எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து கொடுப்பான். ஆல் பீப்புள் வில் பி சேவ்டு. வில் பி சேவ்டு என்னது? வில் என்னது? வாண்டட். சரி, வாண்டட் டு பி சேவ்டு. எல்லாருமே தேவன் வந்து காப்பாத்தணுமா? ஓகே, கண்டிப்பா காப்பாத்தி ஆகணும். காப்பாத்திட்டாரு. ஓகேவா? அதுதான் அவருடைய சுத்தமா இருக்கு. ஓகேவா? அது இயேசு கிறிஸ்து மூலமா என்ன பண்ணிட்டாரு? பண்ணிட்டாரு. மீட்பு திட்டம் மூலமா என்ன பண்ணிட்டாரு? ஆதாம் இழந்த அந்த இட்டர்னல் லைஃபா திருப்பி என்ன பண்ணிட்டாரு? கொடுத்துட்டாரு. அடிமைத்தனத்தை மரணத்துல இருந்தவங்கள கீ போட்டு தொடர்ந்து விடுதலை பண்ணிட்டாரு. எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? விடுதலை ஆயிட்டாங்க. விடுதலை கிடைச்சதுன்னா என்ன ஆயிடுச்சு? நித்திய ஜீவன் கிடைச்சிச்சு சொல்லி பார்க்கணும். ஓகேவா? அவங்க பேர்கள் அப்படின்னா பேர்கள் எல்லாமே என்ன பண்றாங்க? ஜீவ புத்தகத்துல எல்லாரோட பேர் எழுதப்பட்டிருக்கு. இப்ப என்ன பண்ணோம்னா அந்த பேர்கள் வந்து கிறுக்கிப்படாதபடிக்கு பார்த்துக்கணும். இது சொல்றது வந்து பாத்தீங்கன்னா சபைக்கு சொல்றாங்க. ஏன் சபைக்கு சொல்றாங்கன்னா, முதலாவது தேவனுடைய வீட்டுலதான் நியாய தீர்ப்பு ஆரம்பிக்குதான். ஏன்னா படிங்க 1 பீட்டர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல என்ன போட்டிருக்குன்னா, ஜட்ஜ்மெண்ட் சொல்றது வந்து வீட்டுல தான் ஆரம்பிக்குதான், தேவனுடைய வீட்டுல. ஓகே, for it is time for judgment begins with God's household. For it is time for judgment to begin with God's household. God's household na யாரு? கிறிஸ்டியன் சர்ச்ல நடக்கிறது, உலக மக்களுக்கு பேசல. ஓகேவா? அப்போ அதனாலதான் இங்க என்ன சொல்றாங்கன்னா சர்ச், டு தி சர்ச் ஆஃப் சர்டிஸ். ஓகேவா? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்க பேர்கள் வந்து ஜீவ புத்தகத்துல இருந்து கிறுக்கிப்படாத பத்தி பாத்துக்கொள்ளுங்க. உங்க பேர்ல எழுதப்பட்டுருச்சு, நீங்களாம் நித்தியம் பெற்றுட்டீங்க, ஆனா நீங்க பின்வாங்கி போவாதீங்க சொல்லி சொல்றாங்க. மறுதளிக்காதீங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாங்கன்னா, கடைசியில வந்து you need a perseverance. பொறுமை உங்களுக்கு தேவை. So that when you have done the will of God, you will receive what he has promised. For in just a little while he will come, will not delay. And okay, and but my righteous one will live by faith. And I take no pleasure in one who stinks back. Stinks என்னது? பின்வாங்கி போறவங்க.
ஓகே. சோ அதனால நீங்க பின்வாங்கி போகாதீங்க, நீங்க பொறுமையா வெயிட் பண்ணுங்க, நீங்க தேவனுக்கு காத்திருங்க, விசுவாசத்தோட இருங்க. நீங்க இந்த உங்களுக்கு அந்த நித்திஜன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு, தேவன் உங்களை அழைச்சிருக்கிறாரு சொல்ற அந்த நிலைமையை வந்து நீங்க தக்க வச்சுக்கொள்ளுங்க சொல்லிட்டு யாருக்கு பத்தி சொல்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா சபைக்கு சொல்லிட்டு இருக்காருங்க. ஏன்னா வந்து முதலாவது தேவனோட வீட்டுல தான் இந்த என்ன இருக்கு, நியாயத்திருப்பு ஆரம்பிக்குதான். இப்ப நியாயத்திருப்புனா என்னன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எங்க என்ன பார்த்தோம்னா யோவான்லயே நம்ம பாக்குறது என்னதுன்னா கண்டம்னேஷன் சொல்றது வந்து உள்ள போய் நம்ம பார்க்கும்போது என்ன போட்டிருக்கு, ஜட்ஜ்மெண்ட் தான் போட்டிருக்கு. ஓகே. அப்போ இங்க ஜட்ஜ்மெண்ட்னா என்னது, இந்த கிரைசிஸ்னா என்னது சொல்லி பார்த்தோம்னா அது எங்க போலன்னா ஐசையா 26ல போய் பார்த்தோம்னா அதுல 9-10 வந்து பார்த்தோம்னா இங்க என்னதுன்னா when your judgment comes upon the earth, பூமியில ஜட்ஜ்மெண்ட் வந்து வரமே இது. ஓகே. இது தேவன் ராஜ்யத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. the people of the world learns righteousness. என்னப்பா இது ஆச்சரியமா இருக்கு. ஜட்ஜ்மெண்ட்னா என்னதுன்னா ஒண்ணு தப்பு செஞ்சவங்கள அழிக்கணும், நல்லது செஞ்சவங்கள பாராட்டணும். ஆனா இங்க என்ன போட்டிருக்குன்னா the people of the world will learn righteousness. இது பார்த்தா ஒண்ணு தீமத்தில சொல்ற மாதிரியே இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து என்னது, தேவன் ராஜ்யத்துல எல்லாத்தையும் உயிர்த்தெழுந்து கொண்டு வந்துருவாராம் உலக மக்களை. கொண்டு வந்த பிறகு அண்ட் கம் டு தி நாலேஜ் ஆஃப் தி ட்ரூத், சத்தியத்தை போதிக்கிறாராம். புரியுதா? ஃபர்ஸ்ட் வந்து தேவனுடைய ராஜ்யத்துல என்ன பண்றாங்க, எல்லா மக்களும் உலக மக்கள் எல்லாரும் உயிரோட வராங்க. ஓகே. நம்ம இப்ப பாயிண்ட் ஆஃப் வியூ பாக்குறது என்னன்னா உலக மக்கள் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? அப்போ காட் எல்லாருமே காப்பாத்திறாரு. எப்படி? இயேசு கிறிஸ்து மூலமா நித்திஜன் கொடுத்துறாரு. எப்ப கொடுத்தாரு? 2000 வருஷம் முன்னாடி கொடுத்துட்டாரு. எல்லாரும் என்ன பண்றாங்க, தேவன் ராஜ்யத்துல வந்து உயிரோட வராங்க. ஓகே. ரிசரக்ஷன் ஆஃப் டேட் அந்த விக்கெட் சொல்லும்போது அந்த இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வசனத்தின்படி யோவான் 5 படி மரித்தவர்கள் பேதர்கள் இருக்கிற எல்லாரும் உயிர்த்துறாங்க. இங்க இவங்களுக்கு வந்து ஏற்கனவே என்ன பண்றாங்க, சபைக்கு ப்ரூவ் ஆயிட்டாங்க. ப்ரூவ் ஆயிட்டு அவங்க நித்திஜனை பெற்றுக்கொண்டாங்க. ஓகேவா? இங்க ஒன்னும் ப்ரூவ் ஆகல இந்த மக்கள், ஏன்னா இவங்களுக்கு வாய்ப்பே கொடுக்கப்படல. கரெக்டா? ஏன் இவங்க வந்து சத்தியத்தை தெரிஞ்சுக்கல, ஏன் வந்து தேவன் இயேசு கிறிஸ்து வந்து தெரிஞ்சுக்கல? இயேசு கிறிஸ்து எல்லாமே ரட்சிப்பிலே சொல்லி போட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து அவர் தான் வழி சத்தியம் ஜீவன் சொல்லி போட்டிருக்கு. ஏன் வந்து இவங்க விக்கெட்டா இருக்காங்க, ஏன் வந்து இயேசு கிறிஸ்து ஏத்துக்கல சொல்லி பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே பார்த்த வசனம் தான் எதுனா 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் என்ன பண்ணா, the god of this age has blinded, the god of this age சொல்லுங்க சாத்தான has blinded the minds of the unbelievers. அன்பிலீவர்ஸா இருக்கிறதுக்கு காரணம் என்னதுன்னா இந்த காட் சாத்தான் என்ன பண்ணிட்டான், அவங்கள பிளைண்ட் ஆக்கிட்டான். Okay, blind ஆக்கிட்டான் so that they cannot see the light of the gospel. Okay, that displays the glory of the Christ who is the image of the God. So unbelievers ஏன் வந்து விசுவாசிக்கல சொல்லி பாத்தீங்கன்னா சாத்தான் பிளைண்ட் ஆக்கிட்டான். அப்ப சாத்தான் என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் அந்த 1000 ஆண்டு முன்னாடி வந்து கட்டணும். ஓகே. ரெவல்யூஷன் 20 அது ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, he sees the dragon, the ancient serpent, who is the devil or Satan, and bounded him for 1000 years. He threw him into the abyss and locked and sealed it over him to keep him from deceiving the nations. ஜனங்களை வஞ்சிக்காதபடிக்கு, பிளைண்ட் ஆக்காதபடிக்கு என்ன பண்றாங்களா, அவனை லாக் பண்ணிடுறாங்களா. ஓகே. no more for the 1000 years deceiving the nations anymore. நேஷன்ஸ் வந்து டிசீவ் பண்ணாதபடிக்கு அவனை 1000 years வரைக்கும் என்ன பண்றாங்களா, கட்டி வைக்கிறாங்களா. ஆனா கடைசியில என்ன பண்றாங்களா, அவுத்து விடுறாங்க சொல்லி பாக்குறோம். ஓகே. ஆஃப்டர் தட் he must be set free for a short while சொல்லி பாக்குறோம். ஓகேவா? எதுக்காக ஷார்ட் while அவுத்து விடுறாங்க சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். அப்ப பாத்தீங்கன்னா 1000 years யார் இருக்க மாட்டா, சாத்தான் இருக்க மாட்டாங்க. அப்போ அதுதான் நம்ம இங்க என்ன படிக்கிறோம்னா தேவனுடைய ராஜ்யத்துல 1000 years ஆரம்பிக்கும். when your judgment comes upon the earth, ஓகேவா, judgment comes upon the earth சொல்லும்போது சாத்தான் கட்டிடுறாங்க, இயேசு கிறிஸ்துவோட ஆட்சி ஆரம்பிக்குது. ஓகேவா? அதான் இங்க பாத்தீங்கன்னா 4ஆம் வசனத்துல they came to life and reigned with Christ for 1000 years சொல்லி பாக்குறோம். இல்லைன்னா வந்து the second but they will be priest of the God and with Christ and will reign with Christ for 1000 years. இதுதான் கிறிஸ்துவோடைய ராஜ்யம். ஓகேவா? பூமியின் ராஜ்யம் வந்து கிறிஸ்துவோட ராஜ்யமா ஆயிடுச்சு. அது 1000 ஆண்டு என்ன பண்றாங்க, கிறிஸ்துவோடனே சேர்த்து அரசாட்சி பண்றாங்க சொல்லி பாக்குறோம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 21 இருக்கு. என்னதுன்னா
I saw the new heaven and new earth. The first heaven and first earth has passed away, and there is no longer any sea. I saw the holy city, New Jerusalem, coming down from out of the heaven from God, prepared as a bride, beautifully dressed for her husband. And I hear a loud voice from the throne saying, "Look, the God's dwelling place is now among the people. He will dwell with them. They will be his people, and God himself will be with them and be their God." சொல்லி பார்க்கிறோம். அப்போ காடோட ராஜ்யம் என்ன ஆச்சு? சாத்தானை கட்டுறாங்களா, கட்டி தூக்கி போட்டுறாங்க. அவனை பாத்தீங்கன்னா உள்ள வந்துருச்சு சொல்லி பார்க்கிறோம் தேவனோட ராஜ்யம். அதுதான் இங்க நம்ம பாக்குறோம். எங்கன்னா ஐசியால என்ன படிக்கிறோம்னா, when your judgment comes on the earth, upon the earth. ஓகேவா? அந்த ஜட்ஜ்மெண்ட் சொல்றது அந்த பீரியட் ஆஃப் டைம். இது வந்து ஒரு நாள் ஒரு ஜட்ஜ்மெண்ட் நல்லது கெட்டது சொல்லி கிடையாது, பீரியட் ஆஃப் டைம். அப்ப என்ன பண்றாங்களா, the people of the world learn righteousness. சத்தியம் போதிக்கப்படுது. Okay, but when grace is shown to the wicked, அந்த டைம்ல wicked இருக்காங்களாம், தீமை செய்யற மக்களும், they do not learn the righteousness. நீதியை வந்து கற்றுக்கொள்ள மாட்டாங்களாம். ஓகேவா? Even in the land of the upright, they go on doing evil and do not regard the majesty of God. என்ன போட்டிருக்குன்னா, the land of righteousness. அந்த உலகமே எப்படி இருக்கு போதாம்? நீதியான உலகமா இருக்கு போதாம். the upright, the land of upright, நீதி உள்ள உலகமா. ஓகே, புதியவான புதிய பூமி. நம்ம இங்க படிக்கிறோம்ல, தேவன் வந்து என்ன பண்றாரு, புதியவான புதிய பூமியை வந்து செட்டப் பண்றாரு. அங்க வந்து தேவனுடைய ஆளுகை வந்து என்ன ஆகுது, the Lord dwells among the dwelling places among the people. உலக மக்கள் மத்தியில வந்து தேவன் என்ன பண்றாரு, ஆட்சி செய்யறாரு சொல்லி சொல்றோம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நீதிவாசமா இருக்கும் உலகம் சொல்லிட்டு 2 பேதுருல 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல சொல்றாங்க. Okay, so but in keeping with the promise, we are looking forward to a new heaven and new earth where righteousness dwells. New heaven, new earthல என்ன இருக்குமா, dwell ஆகுமா, நீதி, righteousness dwells. இதுதான் வந்து நம்ம ஐசியால படிக்கிறோம். ஓகேவா? righteousness, people of the world will learn righteousness. அப்ப ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அங்க கிரைசிஸ் இல்ல, இயேசு கிறிஸ்து சொல்ற அந்த யோவான்ல 29வது வசனத்துல இங்க சொல்லப்படுற கண்டம் சொல்ற வார்த்தை என்னதுன்னா, ஜட்ஜ்மெண்ட். ஜட்ஜ்மெண்ட் சொல்றது வந்து ஒரு ஈவெண்ட் கிடையாது. ஜட்ஜ்மெண்ட் சொல்றது என்னது, ஒரு பீரியட் ஆஃப் டைம் சொல்றதா வந்து ஐசியா மூலமா நம்ம பாக்குறோம். ஓகேவா? இங்க அதான் பாக்குறோம், when your judgment comes upon the earth சொல்லும்போது ஒரு பீரியட் ஆஃப் டைம் 1000 days. ஓகேவா? comes upon the earth, people of the world சொல்லும்போது உலக மக்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்களா, learn righteousness. Okay, but when the grace is shown to the wicked, எல்லாருக்குமே கொடுக்குறாரு தேவன், நல்லோருக்கும் தீயோருக்கும் ரெண்டு பேருக்குமே வந்து என்ன பண்றாரு, சத்தியத்தை கொடுக்குறாரு சொல்லி எல்லாருமே உயிர்த்தெழுந்து வராங்க. another resurrection of the wicked, எல்லாருமே உயிர்த்தெழுந்து வராங்க சொல்லி போகிறோம். ஓகேவா? they do not learn righteousness. even in the land of upright, they go on doing sinning, evil, and do not regard the majesty of God. அவங்க வந்து தேவனுடைய வார்த்தைகளை வந்து கேட்கவே போறாங்க சொல்லி போகிறோம். ஓகேவா? சோ இந்த விக்கெட் தான் என்ன பண்றாங்கன்னா 1000 days எண்ட்ல வெளிப்படுத்தல் 20 எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சாத்தானை வந்து அவுத்து விடுறாங்க. இந்த 1000 days were over, சாத்தான் will be released from his prison. ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ணப்படுறாங்க. and will go out to deceive. பாருங்க, deceive என்னது, திருப்பி மக்களை பிளைண்ட் ஆக்குறதுக்காக, ஏமாத்துறதுக்காக போறோம். okay, the nations in the four corners of the earth, Gogs and Magogs, and gather them for the battle in numbers like the sand on the seashore. அவ்வளோ மக்கள் வந்துடுறாங்களா, அப்படி சேர்ந்துடுறாங்களா, இங்க எஜமான் வந்துட்டான்னு சொல்லிட்டு தீமையான மக்கள். இங்க நம்ம பாக்குறோம்ல, நீதி கற்றுக்கொள்ளாத மக்கள். கிருபை கொடுக்கப்படுது அவங்களுக்கு. show to the wicked, they do not learn the righteousness. நீதியை கற்றுக்கொள்ள மாட்டாங்களா. ஓகே, இவங்க தீமை தான் செய்யற மக்களா இருக்காங்களா. அப்ப என்ன பண்றாருன்னா, they marched across the breadth of the earth and surrounded the camp of the God's people, the city of he loved, but fire came down from the heaven and devoted them. மேல இருந்து அக்னி வந்து என்ன பண்ணுது, எல்லாருமே அழிச்சிட்டு சொல்லி போகிறோம். இப்படிதான் வந்து என்ன பண்றாங்க, அந்த விக்கெட் வந்து சாவறாங்க, தப்பு செஞ்ச மக்கள் சாவறாங்க சொல்லி போகிறோம். இதனால்தான் அவங்க பேர்கள், எழுதப்பட்ட பேர்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கு, கிறுக்கி போடப்பட்டுருச்சு. யாரோட பேரு, இந்த உலக மக்களோட பேர். எப்படி வந்து சபைக்கு வந்து அங்க வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்கோ, உங்க பேர்கள் கிறுக்கி போடாதபடிக்கு பார்த்துக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு, சோ பிளாட் அவுட் பண்ணாதபடிக்கு. ஏன்னா ஜட்ஜ்மெண்ட் வந்து இப்ப ஆரம்பிச்சிருக்கு, இப்ப சபைக்கு இருக்கு. அதனால நீங்க ஜாக்கிரதையா, நீங்க பின்வாங்கி போகாதபடிக்கு விசுவாசத்துல நீங்க நிலைத்திருக்க சொல்லி சொல்றது மாதிரி
இங்கேயும் வெளிப்படத்துல வந்து பாத்தீங்கன்னா 1000 years வரைக்கும் அவங்களுக்கு சத்தியம் போதிக்கப்படுது, நீதியா நடக்கணும்னு சொல்ற எல்லாமே சான்ஸ் கொடுக்கப்படுது. அது அந்த கொடுக்கப்பட்ட வாய்ப்பையும் வந்து பெற்றுக்கொள்ளாத படிக்க அவங்க தீமை செய்யற மக்களா இருக்கிறது கடைசியில் 1000 years முடிவுல டெஸ்ட் பண்ணப்படுது. ஏன்னா எக்ஸாம் ஒரு எக்ஸாம் 10th எக்ஸாம் படிக்கிறாங்க, 10th படிக்கிறாங்கன்னா 10th ஒரு பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் படிப்பாங்க, ஒரு வருஷம் ஃபுல்லா. கடைசியில எக்ஸாம் இருக்கும், அந்த எக்ஸாம்ல பாஸ் ஆகணும். ஸோ பாத்தீங்கன்னா இங்க நிறைய பேர் சாதாரண சேர்ந்துறாங்க, டெஸ்ட்ல சேர்ந்து அழிக்கப்படுறாங்க சொல்லிப்போம். இதுதான் வந்து இங்க என்ன போட்டிருக்குன்னா 15வது வருஷம் கடைசி வருஷத்துல, and anyone whose name was not written in the book of life was thrown into the lake of fire. ஓகே, ஏன் எழுதப்படல சொல்லி பார்த்தீங்கன்னா பேர் வந்து கிரிக்கப்பட்டது, blotted out. இதுதான் வந்து தாவீது கூட சொல்லுவாரு, blot out the name of wicked. ஓகே, சங்கீதம் 9:5 இல்லைன்னா வந்து 69:28. ஓகே, சங்கீதம் 69:28. Okay, may they be blotted out from the book of life. Okay, and not be listed with the righteous. யாரை பத்தி பேசிட்டு இருக்காங்க? உலக மக்கள். உலக மக்கள் கிடையாது, wicked. ஓகே, அதான் வாய்ப்பு கொடுத்தும் பிலீவ் பண்ணாம இருக்கவங்க, வாய்ப்பு கொடுத்தும் விசுவாசிக்காம இருக்கவங்க, உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் இருக்க உலக மக்கள் சொல்றேன். உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் இருக்க உலக மக்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க, கொடுத்த பிறகு அவங்க விசுவாசிக்காம இருக்கிற மக்களுக்கு அவங்கள வந்து என்ன பண்றாங்கன்னா பிளாட் அவுட்னா என்ன அர்த்தம்? பேர்கள் எழுதப்பட்டிருக்கு, அதை அழிச்சிடுறாங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க செகண்ட் டெத் நடக்கும். அவங்க தான் செகண்ட் டெத் போறாங்க. ஜீவ புத்தகத்துல பேர் இல்லைன்னா அவங்க செகண்ட் டெத். அதுதான் இங்க வெளிப்படத்துல இங்க என்ன போட்டிருக்குன்னா the death and Hades were thrown into the lake of fire. The lake of fire is the second death. இரண்டாம் மரணம் சொல்லி. இதுதான் ஓவரால் அந்த இது. அப்போ பிளான் பாருங்க எப்படி இருக்கு சொல்றது. தேவனுக்கு வந்து இங்க ஒரே இதுலயே வந்து எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. எல்லாரும் இங்க தேவன் காப்பாத்துறாரு. For there is one God, sorry, who wants all people to be saved. ஃபர்ஸ்ட் காப்பாத்திறாரு இயேசு கிறிஸ்து மூலமா. 2000 வருஷம் முன்னாடி காப்பாத்திட்டாரு, சபையும் காப்பாத்திட்டாரு, உலக மக்களையும் எல்லாருக்குமே வந்து பேர் வந்து ஜீவபுத்தகத்துல எழுதப்பட்டுருச்சு. இப்ப நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னதுன்னா சத்தியத்தை நம்ம அறிஞ்சுக்கிறோம். இப்ப நீங்க வந்து சத்தியத்தை அறிஞ்சுக்கிறீங்க. ஆனா உத்தரா பிரதர் வந்து நித்திய ஜீவன் இருக்கா? நம்ம நித்திய ஜீவன் இருக்கு. அப்பயே மறிக்கிறாரு, அப்பயே நான் மறிக்கிறேன் சொல்லி பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையில தான் அந்த நித்திய ஜீவனே ஆக்டிவேட் ஆகும். ஓகேவா? அவர் 2ஆம் வருகையில தான் நம்ம வந்து நின்றன்றைக்கு நம்ம வாழ்றதுக்கான இது ஆகுது. அது வரைக்கும் நம்ம இந்த மாம்ச சரீரத்துல இருக்கிறோம். இந்த மாம்ச சரீரம் என்ன ஆகணும்? மாற்றப்படணும். ஓகே, இது சேஞ்ச் ஆகணும் சபைக்கு. அதே போல உயிர்த்தெழுதல் நடக்கணும். அப்பதான் வந்து இந்த எல்லாமே மாற்றப்படும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து கூட சொல்றாரு பாருங்க, ஜான் 11ஆம் அதிகாரத்துல லாசரஸ் வந்து செத்து போயிடுவாரு. அப்போ வந்து அவங்க சகோதரி வந்து கேட்பாங்க, நீங்க முன்னாடியே வந்திருக்கலாம்ல, என்னுடைய சகோதரன் இறந்திருக்க மாட்டார் சொல்லுவாங்க. லார்ட், மார்த்தா said to Jesus, if you have been here, my brother would not have died. செத்துருக்க மாட்டாரு. But I know that even now God will give you whatever you ask. Okay, அப்ப சொல்றாங்க, ஜீசஸ் என்ன சொல்றாருன்னா, Jesus said to her, your brother will rise again. திருப்பி உயிரோட வருவார்ப்பா அப்படி சொல்றாங்க. எனக்கு தெரியும் உயிர்த்தெழுதல் இருக்கு சொல்லிட்டு மார்த்தா ஆன்சர், I know he will rise again in the resurrection of the last day. லாஸ்ட் டேனா என்னது? எல்லாருக்கும் உயிர்த்தெழுதல் இருக்குல்ல, மரித்தோர். இப்ப பவுல் சொன்னார் பாத்தீங்களா ஆக்ஸ்ல, நீதிமன்றம் அநீதிமன்றம் உயிர்த்தெழும் காலம். சோ அப்ப எப்படி தீர்க்க தரிசனமா தெரிஞ்சிருக்கு பாருங்களா இத. மார்த்தாளுக்கு தீர்க்க தரிசனமா தெரிஞ்சிருக்குல்ல இது. இல்ல இது வந்து இயேசு கிறிஸ்து சொன்னாரு. இல்ல இப்ப மார்த்தா தான் இங்க ஆன்சர் பண்றாங்க, I know he will rise again in the resurrection of the last day. கரெக்ட், மத்தத ஆன்சர் பண்றாங்க. இதோட நீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா ஜான் சும்மா நான் இங்க சர்ச் பண்றேன், காமிக்கிறேன் பாருங்க. Okay. 6:39 அதுல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து பிரசங்கம் பண்ணுவார், டீச் பண்ணுவார். டீச் பண்ணும்போது கூட நிறைய டிசிபிள்ஸ் இருப்பாங்க. கரெக்டா? இவர் தான் வந்து பேசியிருக்காரு. அண்ட் திஸ் இஸ்
the will of him who sent me, that I shall lose none of all those he has given me, but rise them up at last day. நான் உங்களை கடைசி நாள் உயிர்த்தெழுப்பை பண்ணுவேன் சொல்லி சொல்றாரு. ஓகேவா? For my father's will is that everyone who looks to the Son and believes in him shall have eternal life, and I will raise them at the last day. ஓகேவா? சோ இத டீச் பண்ணிருக்காரு முன்னாடி 6ஆம் அதிகாரம் இது. இப்ப நம்ம பாக்குறது மார்த்தா சொல்றா. கரெக்ட். ஓகே. 11ஆம் அதிகாரம் இப்ப நம்ம பாக்குறது. ஓகேவா? சோ எனக்கு தெரியும், நான் கேட்டிருக்கேன், அதான் சொல்றாரு. ஐ நோ லாஸ்ட் டேல. இங்கேயும் பாத்தீங்கன்னா நம்ம புரிஞ்சுக்கிறது விஷயம் என்னதுன்னா, நான் இட்டர்னல் லைஃப் பெற்றுவாங்க யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறவங்க நித்தியம் பெற்றுவாங்க. ஆனா எப்ப பெறுவாங்க? ஐ வில் ரைஸ் them at the last day. கடைசி நாள்ல இயேசு கிறிஸ்து வரும்போது. அதனாலதான் லாஸ்ட் டே சொல்றாங்க. அதனால இப்ப நம்ம எல்லாரும் மறிச்சிட்டு இருக்கோம். ஓகேவா? கடைசி நாளில் உயிர்த்தெழுவோம். அப்போ வந்து என்னதுன்னா அழியாத சரீரம் கொடுக்குறாராம். அது கூட 1 கொரிந்தியர்ல போட்டிருக்கு பாருங்க. 1 கொரிந்தியர் அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, but some will ask, how are the dead raised? What kind of body will they come? என்ன சரீரத்துல வருவாங்க சொல்லி சில பேர் கேட்கலாம். சொல்றாரு, how foolish, what you sow does not come to life unless it dies. Okay, when you sow you do not plant the body. நீ மரத்தையே நீங்க வந்து பிளான் பண்ண மாட்டீங்க. ஓகேவா? that will be but just a seed, perhaps the wheat or something else, but God gives it a body as he has determined. என்னென்ன வகையில வந்து அவர் உருவாக்கி இருக்காரோ அதன்படி என்ன பண்றாங்க, அந்த கைண்ட் ஆஃப் சீட்ஸ் வந்து அந்த பாடி வந்து வருது சொல்லி பார்க்கணும். ஓகே, ஒரு வெத்தலை மரத்துக்கு அந்த அந்த சீட் போட்டா அந்த வெத்தலை வருது, இல்ல மாமரத்துக்கு தென்னை மரத்துக்கு அந்த மாதிரி ஒரு ஒருத்துக்கும் ஒன்னொரு இது வருது சொல்லி பார்க்கணும், பாடி வருது சொல்லி பார்க்கணும். சீடு தகுந்த மாதிரி. ஓகேவா? நாட் ஆல் ஃபிளஷ் ஆர் த சேம் சொல்லி சொல்றாரு. அந்த சொல்லும் தான், if there is a natural body there is also spiritual body. ஓகேவா? நேச்சுரல் பாடி இருந்தா ஸ்பிரிச்சுவல் பாடி ஒன்று இருக்கு சொல்லி சொல்றாரு. அப்படி நம்ம கீழே படிக்கும்போது என்ன சொல்றாருன்னா, listen, I tell you a mystery, we will not all sleep but we will all be changed in a flash, in a twinkling of an eye, at the last trumpet. லாஸ்ட் ட்ரம்பட் சொன்னது நம்ம பார்த்தோம்ல, இயேசு கிறிஸ்துவோட வருகையில, செகண்ட் கமிங்ல. Okay, for the trumpet will sound, the dead will be raised imperishable and we will be changed. For the perishable must close with imperishable, the mortal with immortality. அப்ப என்ன சரீரம் சொல்லி பாத்தீங்கன்னா, பெரிஷபிள் பாடி வந்து என்ன பண்ணுமா, இம்பெரிஷபிள் பாடியே மாறிடும். the mortal body வந்து என்ன, இம்மார்டல் பாடி ஆயிடும் சொல்லிட்டு இது யாருக்கு சொல்றாங்க சொல்லி பாத்தீங்கன்னா, சபைக்கு சொல்றாங்க, சர்ச்சுக்கு இது சொல்ல வருது. அதே மாதிரிதான் ஆதாமுக்கு வந்து எப்படிப்பட்ட பயங்கரமான சரீரம் இருந்ததோ, பரிபூர்ண சரீரம், நோய் இல்லாத சரீரம், பாவமற்ற சரீரம், அந்த மாதிரி வந்து தேவன் என்ன பண்றாராம், உலக மக்கள் எல்லாருக்குமே என்ன பண்றாங்க, உயிர்த்ததல்ல சூப்பரான சரீரத்தை வந்து கொடுக்குறாரு சொல்றாரு. அதான் ரீஸ்டோர் ஆஃப் எவ்ரிதிங். நித்தியம் இழந்தது கொடுத்துறாரு, சரீரத்தை கொடுத்துறாரு. சோ எல்லாருக்கும் சூப்பரான அந்த ஏதேன் தோட்டத்து போல ஒரு உலகத்தை கொடுத்துறாரு சொல்லி சொல்றாரு. ஓகேவா? அவங்க செய்ய வேண்டியது என்னதுன்னா, தேவன் ராஜ்யத்துல இயேசு கிறிஸ்துவ சத்தியத்தை தெரிஞ்சு கொண்டு இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறது, அவ்வளவுதான். மிச்சபடி எல்லாமே நம்ம தேவன் ராஜ்யத்துல என்னெல்லாம் இருக்கும் சொல்லி பார்த்தோம். நோய் இருக்காது, யுத்தங்கள் இருக்காது, பசி பட்னி இருக்காது, அவங்களுக்கு தேவையான எல்லாமே கொடுக்கப்படுறோம், ஏற்றத்தாழ்வு இருக்காது. சோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு உலகத்தை வந்து தேவன் என்ன பண்றாரா, அவங்களுக்கு கொடுக்குறாங்க. தீமை செய்வர்கள் ஒருவரும் இல்லை, கடைசியில மரணமே இருக்காது தேவன் ராஜ்யத்துல. சோ அவங்க மரணம் இல்லாத என்னென்றைக்கு வாழ்ற வாழ்க்கை சொல்லி பார்க்கிறோம். இதுதான் இயேசு கிறிஸ்து வந்து யோவான் 11ஆம் அதிகாரத்துல சிம்பிளா சொல்லுவார். எங்கன்னா 25, 26 இந்த இப்ப நம்ம படிச்சு பார்த்தீங்கன்னா மாத்த சொல்றாங்க. I know he will rise in the resurrection of the last day. சொல்லும்போது கிறிஸ்து சொல்றாரு பாத்தீங்கன்னா, Jesus said to her, I am the resurrection and the life. நான் தான்ப்பா resurrection and the life. Okay, the one who believes me will live. The one who believes me will live even though they die. சொல்லும்போது யாரை பத்தி பேசிட்டு இருக்காங்க? இப்ப நம்ம என்ன பண்றோம், சபையா இருக்கிற நம்ம வந்து விசுவாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவ. ஆனா நம்ம இறந்து போயிடும். ஓகே, ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க, உயிர்த்தெழும்பது ஜீவனை பெறுவாங்க சொல்லி பார்க்கிறோம். அதுதான் நம்ம இங்க படிச்சோம்ல, எங்கன்னா யோவான் 5ஆம் அதிகாரம். இங்க யோவான் 5ஆம் அதிகாரத்துல those who have done good will live, what is good will rise to live. Those who have done what is bad will rise to condemn சொல்றதுதான் கிரைசிஸ், ஜட்ஜ்மெண்ட். ஜட்ஜ்மெண்ட் தான் நம்ம பார்த்தது, அவங்களுக்கு ஒரு ஆய்வு கொடுக்கப்படுது சொல்லி பார்க்கிறோம். உள்ள போய் நம்ம பார்த்தோம்ல, அது அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன சொல்லிட்டு என்னதுன்னா, இங்க ஜான் 5:29 தான் நம்ம இங்க பாக்குறது.
5:29 அதுல வர அந்த வார்த்தை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 29ல ரிசரக்ஷன் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் சொல்லி போட்டிருக்கு. அது கிளிக் பண்ண என்ன போட்டிருக்கு, கிரைசிஸ் ஜட்ஜ்மெண்ட். அப்ப ஜட்ஜ்மெண்ட் பத்தி நான் பார்க்கும்போது ஒரு பீரியட் ஆஃப் டைம் 1000 இயர்ஸ் சொல்லி பார்த்தோம். ஸோ அப்போ வந்து அவங்க யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க ஜீவனை பெறாங்க சொல்லி பார்க்கணும். அதனாலதான் இங்க என்ன போட்டிருக்குன்னா, இது ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து யாருக்கு சொல்றாங்க சொல்லி பார்த்தீங்கன்னா, the one who believes in me will live even though they die. செத்து போனாலும் அவங்க திருப்பி உயிரோட வரும்போது என்ன பண்ணுவாங்க, என்னென்றைக்கும் நித்திய ஜீவன் பெற்றவங்களா சொல்லி பார்க்கிறோம். whoever lives and believes in me, lives தான் என்னது, உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவங்க in me will never die. இதுக்கு அர்த்தம் என்னது, whoever lives by believing in me. சொல்லும்போது do you believe this சொல்லி கேக்குறாரு. அப்போ தேவன் ராஜ்யத்துல வந்து உலக மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, 1000 years வாழ்ந்துட்டு இருக்காங்க கரெக்டா. அப்ப இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறாங்க. அவங்க பேர்கள் வந்து கிறுக்கி போடல, அவங்க பேர்கள்லாம் இருக்கு. யாரோட பேர் மட்டும் கிறுக்கி போடப்பட்டிருக்கு, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்காதபடிக்கு சாத்தான் கிட்ட சேர்றாங்களோ அவங்கள தானே வெளிப்படுத்தல, அவங்க தானே அழிஞ்சு போறாங்க. ஓகேவா, செகண்ட் டெத். அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லீவ்ஸ் 1000 years பத்தி பேசுறாங்க. இது ரெண்டாவது பாட்டு வந்து பாத்தீங்கன்னா 1000 years தேவன் ராஜ்யத்துல உலக மக்கள் பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு லீவ்ஸ் பை பிலீவிங் இன் மீ வில் நெவர் டை சொல்றது 1000 years சொல்றாங்க. இங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற சபையை சொல்றாங்க. இது ஸ்பெசிஃபிக்கா ஒரு சின்ன ஒரு ரீசன் மட்டும் சொல்லிடுறேன். the one who believes in me will live even though they die. சொல்லும்போது நிறைய பேர் என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா வந்து செத்து போனவங்களை பத்தி பேசுறாங்க சொல்லிட்டு. இப்ப செத்து போனவங்க யாராவது பிலீவ் பண்ண முடியுமா, சத்தியத்தை கேட்க முடியுமா? கேட்க முடியாது. இப்ப நான் உயிரோடு இருக்கிறேன், நான் கேட்கறேன், கேட்டுட்டு நான் இறந்து போயிடுறேன். நான் ஆனா விசுவாசிக்கிறேன். இப்ப பவுல் என்ன பண்ணாரு, சாட்சி சொன்னாரு எல்லாருக்கிட்டையும், ஆனா செத்து போயிட்டாரு. அவர் ஆனா உயிர் தலைமை என்ன பண்றாரு, நித்திஜூனோட வராரு. ஓகே, ஏன்னா நித்திஜூன் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கு. அவரு இயேசு கிறிஸ்து மறுதளிக்கல, விசுவாசத்தை விட்டு பின்வாங்கல. அப்ப என்னாச்சு, அந்த நித்திஜூன் சஸ்டைன் ஆயிருக்கு. ஓகே, அதுலயே அவர் வந்து என்ன பண்றாரு, will live சொல்லி பார்க்கிறோம், வாழ்றார் சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா, இப்ப தேவன் ராஜ்யத்துல வந்து பாத்தீங்கன்னா உலக மக்கள் எல்லாரும் உயிர்த்தெழுந்து வராங்க. ஒவ்வொரு லீவ்ஸ் சொல்லும்போது ஃபர்ஸ்ட் வந்து லீவ் வருது. இங்க எப்படி நம்ம வந்து 1 தீமோத்தேயுல படிக்கிறோம் பாத்தீங்களா, once all will be saved, சேவ் பண்ணப்படுறாங்க. அப்புறம் சத்தியம் போதிக்கப்படுது. சத்தியம் போதிக்கப்படுறது தான் பாத்தீங்கன்னா இங்க வந்து நம்ம பாக்குறது பிலீவ். பை பிலீவிங் இன் மீ வில் நெவர் டை, மறிக்கவே மாட்டாங்க சொல்லி சொல்றாங்க. சோ அதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஒரே இந்த 2 வசனத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த நம்ம பார்த்த அந்த திட்டத்தையே வந்து சொல்கிறார். சபை மக்களுக்கு ஒரு பாயிண்ட், உலக மக்களுக்கு ஒரு பாயிண்ட். ஓகே, அதான் மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ் சொல்லி சொல்லுவாங்க பைபிள்ல. ஓகே, அவர் பேசின இல்ல நான் யாரும் பார்த்ததில்ல சொல்லிட்டு. ஆனா நிறைய பேருக்கு வந்து இதை வந்து படிக்கும்போது அந்த அளவுக்கு தெரியாது. அந்த பிளான் பார்த்ததான் நமக்கு தெரியும். ஏன் இப்படி சொல்றாரு, ஏன் இப்படி சொல்றாரு, ஏன் இப்படி சொல்றாரு சொல்லிட்டு இதை வச்சு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்ப நம்ம இப்ப விசுவாசம்னா நம்ம சாக கூட மாட்டோம், வில் நெவர் டை சொல்லியிருக்காரு இயேசு கிறிஸ்து, நம்ம சாக மாட்டோம், நம்மளுக்கு தான் சொல்லியிருக்காரு சொல்லி வச்சுப்பாங்க. அப்போ எப்படிப்பா இது, இங்க those who believes in me will live even though they died சொல்லும்போது, அப்போ இவங்க ஏற்கனவே விசுவாசிக்கிறவங்க ஏற்கனவே உயிரோட தானே இருந்தாங்க. ஆமா, அவங்க ஏன் செத்து போனாங்க ஃபர்ஸ்ட்? ஓகே, அப்போ பவுல் விசுவாசத்தை காட்டில உங்களுக்கு விசுவாசம் பெருசா, பேதுரு காட்டில உங்களுக்கு விசுவாசம் பெருசா, இல்ல ஏர்லி சர்ச்ல வந்து இருந்த அவர் டைரக்டா இயேசு கிறிஸ்து பார்த்த சிஷ்யர்கள் விசுவாசத்தை காட்டிலும் உங்களுக்கு விசுவாசம் பெருசா, பிலிப்பு காட்டிலும் தேவன பாட்டு காட்டிலும் அவங்க இறந்தாங்க. அப்படின்னா இயேசு கிறிஸ்து விசுவாசிச்சு பாத்தீங்கன்னா சபைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிற டைம் ஓகேவா, விசுவாசிச்சாலும் அவங்க இறக்குறாங்க. ஆனாலும் என்ன பண்ணுவாங்க, உயிர் தலைமைது நித்திஜனோட அவங்க வந்து என்னென்னைக்கு இருப்பாங்க சொல்லி போவாங்க. டெஸ்ட் பண்ண போறது கிடையாது, அவங்களுக்கு டெஸ்டே கிடையாது. அதான் வெளிப்படுத்தல் நம்ம என்ன படிக்கிறோம்னா blessed and holy are those who share in the first resurrection. முதலாம் உயிர்த்தெழுதல் பக்குள்ள பாக்கியவான்கள். the second death has no power over them சொல்லி பார்க்கிறோம். செகண்ட் டெத் அவங்களுக்கு கிடையாது, டெஸ்ட் பண்ணப்பட்டு ப்ரூவ் பண்ணப்பட்டாங்க சபை சொல்லி பார்க்கிறோம். ஆனா இந்த உலக மக்களோ என்ன பண்றாங்க, the worldly peopleக்கு டெஸ்ட் இருக்கு. அதனாலதான் என்ன பண்றாங்க, செகண்ட் டெத் வந்து லேக் ஆஃப் ஃபயர் சொல்றதுல போட்டுறாங்க சொல்லி பார்க்கிறோம். செகண்ட் டெத் சொல்றது என்னது, the lake of fire. the lake of fire is second death. அதுல வந்து யாரோட பேர்லாம் வந்து எழுத பண்ணி அவங்க தூக்கி போடுறாங்க, அக்னி கடல போடப்படுறாங்க சொல்லி பார்க்கிறோம். அதுதான் வந்து யாரெல்லாம் சாத்தனோட செய்யறாங்களோ அவங்க அழிக்கப்படுறாங்க சொல்லி பார்க்கிறோம். ஸோ இதுதான் ஓவரால் பிக்சர்.
ஸோ இதான் பிரதர் செகண்ட் டாபிக் முடியுது இதோட. ஓகே. ஸோ கிளியரா இருக்குல்ல எப்படி வந்து சபை நியாயத்தில் ஆரம்பிக்குது. இப்ப நம்ம கிட்ட இருக்கு சத்தியம் நம்மளுக்கு போதிக்கப்பட்டிருக்கு. யாரெல்லாம் விசுவாசிச்சு பின்வாங்காத படிக்கு விசுவாசத்துல கடைசி வரைக்கும் உறுதியா இருக்காங்களோ அவங்க மரிச்சாலும் என்ன பண்ணுவாங்க, இயேசு கிறிஸ்துவோட வருகையில என்ன பண்ணுவாங்க, உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் நித்திய ஜீவனோட இருப்பாங்க சொல்லி பாக்குறோம். அதே உலக மக்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்க விசுவாசிக்கவே இல்லை, தேவன் ராஜ்யத்துல வராங்க, அதான் நித்திய ஜீவனோட தான் வராங்க. அந்த நித்திய ஜீவனை என்ன பண்ணணும், தக்க வச்சுக்கணும். இயேசு கிறிஸ்துவ விசுவாசிச்சு யாரெல்லாம் வந்து சாதாரண பக்கம் திருப்பி சேர்றாங்களோ தோசனேசோட முடிவுல அவங்க நித்தியமா அழிக்கப்படுறாங்க. அவங்க பேர்கள் வந்து ஜீவபுத்தத்துல நீக்கப்படுறதுனால அவங்க அவங்க நிரந்தர மரணம் அடையணும் சொல்லி கொடுக்கும். அவங்களுக்கு மீட்பு கிடையாது சொல்லி கொடுக்கும். இதுதான். ஓகே, ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இல்ல மேத்யூ, கிளியரா இருக்குது இந்த பார்ட் இருக்கு, செகண்ட் பார்ட். ஓகே பிரதர், ஓகே. நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். மெயினா செகண்ட் சாப்டர்ல வந்து ரெஸ்கியூ பிளான் எப்படி ஒவ்வொரு மக்களும் எப்படி ரெஸ்கியூ பண்றாங்க அதை பத்தி. ஆமா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலா இயேசு கிறிஸ்து எதுக்காக வந்தா சொல்லி கேட்டா இதுதான் இம்பார்ட்டன்ட். இதுக்காக தான் வந்தார், நித்திய ஜீவன் கொடுக்கதான். மரணத்துல இருந்து அடிமையா மெயினா வந்து பை டிஃபால்ட்டா ரட்சிப்பு எல்லாருக்கும் டிஃபால்ட்டா இருக்கு. அதுக்கப்புறம் மரணத்திலிருந்து எல்லாரையும் மீட்கக்காக வந்தாரு. இதுல வந்து பழைய ஏற்பாட்டுல வாழ்ந்த மக்களுக்கு வந்து இந்த பூமியை வந்து ஆளுக்கான இந்த கொடுத்த ப்ராமிஸ். ஆமா, அதான் கரெக்ட். அப்புறம் சபை இப்ப இருக்க சபை மக்களுக்கு வந்து பரம அழைப்பு. ஆமா, அதுலயும் வந்து இந்த பரம அழைப்புல இப்ப இருக்க சபை மக்கள் வந்து யாரெல்லாம் வந்து அந்த உடன்படிக்கையை மீறி ஒரு இது பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து அது இதுதான் நிரந்தரமா இருக்கும். ஆமா. அதுக்கப்புறம் வந்து 2வது மரம் இருக்கும். உலக மக்களுக்கு வந்து நித்திய ஜீவன் இருக்கு, அவங்க உயிர்த்தெழுவாங்க, சத்தியம் போதிக்கப்படும். அந்த சத்தியம் போதிச்சு அவங்க விக்கெடா இருந்தாங்கன்னா இல்ல இது பண்ணாங்கன்னா அவங்களுக்கு செகண்ட் டெத் நிரந்தர மரணம் இருக்கும். ஜீவன் புஸ்தகத்துல அவங்க பேர் எடுக்கப்படும். ஆமா, ஏன்னா அவங்க வந்து என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரி உயிர்த்தெழுந்து விசுவாசிக்கிறவங்க, ஓகே, whoever lives and believes சொல்லி பார்க்கிறோம், in me will never die. கரெக்ட். ஓகே, அவங்க என்றைக்கும் வாழ்ந்துட்டே இருப்பாங்க. சோ அதுதான். ஓகே பிரதர், இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங், கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ நம்ம நாளைக்கு வந்து நம்ம ஆவி ஆத்ம சரீரத்துல இருந்து நம்ம வந்து ஆரம்பிச்சோம். நேற்றும் இன்று மாறாத நேசரை எப்ப நோக்கி பார்க்கிறோம். இந்த வேலையிலையும் ஆண்டவரே எங்களை கூடி வர செய்து ஆண்டவரின் சத்தியத்தை அறிந்து கொள்ள வாய்ப்பு கொடுத்ததுக்காக நன்றி. ஆண்டவரே இந்த வேலையிலும் ஆண்டவரே இந்த அந்த ரெஸ்கியூ பிளானையும் ஆண்டவரே இந்த 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 கடல் நாட்களில் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு போதிய புரிதலை தந்து ஆண்டவரே அதன் உன்னொரு சித்தத்தை அறிய எங்களுக்கு ஒரு கிளாஸத்தை கொடுத்து காற்படாத நன்றி ராஜா. இந்த கிளாஸை எந்த ஒரு தடங்கள் இல்லாதவாறு தொடரவும் ஆண்டவரே இந்த சத்தியத்தை நாங்கள் அறிந்து அதன்படி நாங்களே வச்சுக்காம ஆண்டவரே மற்றவர்களுக்கு எடுத்து போறோம். எங்களுக்கு ஒரு வாய்ப்பையும் ஆண்டவரே மற்றவர்களுக்கு எடுத்து போறோம் ஒரு போதிய அறிவையும் எங்களுக்கு தாரும் என்று வேண்டுகிறோம். ஆண்டவரே மேத்யூவும் என்னையும் ஆண்டவர் உங்க கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களுக்கு கூட இருந்து வெண்ணிடத்தம் போக விடாமல் ஆண்டவரை இன்னைக்கு பாதுகாத்துக் கொள்ளும். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் தகப்பனே. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்ததான. Praise God. Thank you. Bye.